இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஓர் இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான லட்சியம் இருக்கிறது. அந்த லட்சியத்தை அடைவதற்கு நம்மால் இயன்ற முயற்சிகளை நாம் மேற்கொள்கிறோம். நாம் முயற்சி செய்து முடியாது என்ற கட்டத்திற்கு தள்ளப்படுகிற போது மற்றவர்களின் உதவியை நாடுகிறோம். ஆனால் நம்மில் பலர் மற்றவர்களின் உதவியை நாடுவது கூட அநாகரிகமானது என்று நினைக்கிறோம். அளவுக்கு மீறிய தன்னம்பிக்கைதான் நம்மை அப்படி நினைக்க வைக்கிறது. நம் அனைவருக்குமே நம்பிக்கை என்பது அவசியமானதுதான். அதுவே அளவுக்கு மீறி இருந்துவிட்டால் ஆபத்து நமக்குத்தான் என்பதை புரிந்து கொள்வோம். நம்பிக்கை நம் வாழ்வில் பல வழிகளில் செயல்படுகிறது. இறை நம்பிக்கை மனிதனை முழு மனிதனாக மாற்றுகிறது. பிறர் சார்ந்த நம்பிக்கை நட்பை ஏற்படுத்த உதவுகிறது. உலகு சார்ந்த நம்பிக்கை அனைவருடனும் உறவை வளர்க்க உதவி செய்கிறது. தன்னம்பிக்கை முடியாததை முடித்து காட்ட துணை செய்கிறது. முயற்சியே தன்னம்பிக்கையின் ஆணி வேராகவும் அடித்தளமாகவும் அமைகிறது. தன்னம்பிக்கையினால் பிறரை விட தான் உயர்ந்தவன் என்றும் எந்த சூழ்நிலையிலும் தன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற உணர்வையும் பெறுகிறோம். ஆனால் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை மறந்து விடுகிறோம். எனவே அளவுக்கு மீறிய தன்னம்பிக்கையை நம்மில் ஊக்குவிப்பதை தவிர்ப்போம். மண்ணில் வளம் காக்க நாம் எத்தனையோ உரங்களை செடிகளுக்கு இடுகிறோம். செடிகளும் பயிர் பச்சைகளும் செழித்து வளர்கின்றன. ஆனால் அம்மண்ணின் இன்றைய நிலை என்ன? மண் விஷமாகி, மண்ணில் விழும் மழை நீர் விஷமாகி, மழை நீர் பருகும் குழந்தைகளும் மனிதர்களும் எண்ணற்ற நோயினால் அவதிப்படுகின்றனர். நான் லட்சியத்தை அடைந்தே தீருவேன் என்ற தன்னம்பிக்கை அளவுக்கு மீறினால் நாம் ஒவ்வொருவரும் ஆபத்தானவர்கள்தான். அளவுக்கு மீறிய தன்னம்பிக்கை நம்மிடையே என்ன குறைகள் இருக்கிறது என்பதை காண மறுக்கிறது. தன்னை மிஞ்சிய அறிவு பிறரிடம் காணும் போது அகந்தையால் பொறாமையால் பிறரை கொல்லக்கூட துணிகிறது. பிறரோடு கூடி வாழும் மனப்பாங்கை சீர்குலைக்கிறது. பிறரை மதிக்கும் பண்பை இல்லாததாக மாற்றுகிறது. யானைக்கும் அடிசருக்கும் என்பது போல தான் வீழ்வதற்கும் அந்த தன்னம்பிக்கையே காரணமாகிறது. உப்புச்சுவை உணவிற்கு தேவையானதுதான். ஆனால் அதுவே அதிகமாகும் போது அவ்வுணவு உண்பதற்கும் பயன்படுவதில்லை. உலகு பெரிதென்பதால் 1000 சூரியனை இறைவன் படைக்கவில்லை. எனவே எதுவும் அளவோடு இருந்தால் தான் சிறப்பு என்பதை உணர்ந்து கொள்வோம். நலமாய் வாழ நம்மை பயிற்றுவிப்போம். ஒரு காட்டில் ஒரு முயலும் ஒரு ஆமையும் வாழ்ந்து வந்தன. முயல் மிகவும் வேகமாக ஓடக்கூடியது. எப்போதும் தன்னுடைய திறமையை பற்றி பெருமை பேசிக் கொண்டிருக்கும். இந்த உலகத்தில் என்னை விட வேகமாக ஓடக்கூடியவன் யாரும் இல்லை என்று அது சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆமை எப்போதும் சும்மா சிரித்து கொண்டே இருந்தது. ஆனால் ஒரு நாள் முயல், ஆமையாரே, உன் வேகம் என்னுடைய வேகத்திற்கு நிகரானது என்று கேலி செய்தது. ஆமை அமைதியாக, சரி முயலே, உன்னிடம் வேகம் இருக்கிறது. ஆனாலும் ஒரு நாள் ஓட்டப்பந்தயம் போட்டு பார்க்கலாமே, யாருக்கு என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது என்றது. பந்தயம் நடக்கும் நாள் வந்தது. காட்டில் உள்ள எல்லா விலங்குகளும் வந்து கூடியிருந்தன. போட்டி ஆரம்பித்ததும் முயல் மின்னல் போல ஓடியது. ஆமை மெதுவாகச் செல்ல ஆரம்பித்தது. சில தூரம் ஓடிய பிறகு முயல், அட, இந்த ஆமை இன்னும் தொடக்கத்தில் தான் இருக்கிறது. நான் கொஞ்சம் தூங்கிக் கொண்டால் கூட எனக்கு வெற்றி உறுதி என்று நினைத்தது. அளவுக்கு மீறிய நம்பிக்கையால் ஒரு மரத்தடியில் படுத்து ஆழ்ந்த உறக்கத்துக்கு சென்று விட்டது. ஆமை ஓயாமல் மெதுவாக முன்னேறிக் கொண்டே இருந்தது. நேரம் சென்றது. முயல் தூங்கிக் கொண்டிருந்தது. ஆமை எப்போதும் போல் நிதானமாக பொறுமையுடன் நடந்து வெற்றியை தன் வசமாக்கியது. எல்லா விலங்குகளும் கைதட்டி வாழ்த்தின. சத்தத்தால் முயல் விழித்து கொண்டு ஓட ஆரம்பித்தது.
ஆனால் ஆமை ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டதை நினைத்து மனம் வருந்தியது. நாமும் அளவுக்கு மீறிய தன்னம்பிக்கையால் தோற்காமல் இருப்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் அளவுக்கு மீறிய தன்னம்பிக்கை கொண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தீர்களா? உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இன்று நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தீர்களா? குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். இன்று நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்தீர்களா? என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இன்று நீங்கள் மற்றவர்கள் துன்பத்தில் பங்கெடுத்தீர்களா? மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். இன்று நீங்கள் பெற்ற நன்மைகளுக்காக கடவுளுக்கு நன்றி கூறினீர்களா? எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா, இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார்,
மரணமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உமது செவிகளை என் பால் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். வலிமை மிகு கோட்டையாய் நீரிருந்து என்னை பாதுகாத்தருளும். ஆம், நீர் என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். எனக்கென அவர்கள் விரித்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பவுல்
ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 21 முதல் 30 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் அதிகாரம் 130, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 47 முதல் 54 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினருக்கு நினைவு சின்னங்கள் எழுப்புகிறீர்கள். ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் உங்கள் மூதாதையர்களே. உங்கள் மூதாதையரின் செயல்களுக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள், அவற்றுக்கு உடன்பட்டும் இருக்கிறீர்கள். அவர்கள் கொலை செய்தார்கள், நீங்கள் நினைவு சின்னம் எழுப்புகிறீர்கள். இதை முன்னிட்டே கடவுளின் ஞானம் இவ்வாறு கூறுகிறது: நான் அவர்களிடம் இறைவாக்கினரையும் திருத்துதரையும் அனுப்புவேன். அவர்களுள் சிலரை கொலை செய்வார்கள், சிலரை துன்புறுத்துவார்கள். ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்திற்கும் தூயகத்திற்கும் நடுவே சிந்தப்பட்ட சக்கரியாவின் இரத்தம் வரை, உலகம் தோன்றியதிலிருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்திற்காக இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஆம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கு கேடு, ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் திறவுகோலை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். நீங்களும் நுழைவதில்லை, நுழைவோரையும் தடுக்கிறீர்கள் என்றார். இயேசு அங்கிருந்து புறப்பட்ட போது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் பகைமை உணர்வு மிகுந்தவராய் அவரது பேச்சில் அவரை சிக்க வைக்குமாறு பல கேள்விகளை கேட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களை குறைகளோடு பார்க்காமல் அவர்களிடம் உள்ள நிறைகளை பார்க்கவும், ஆண்டவர் கற்றுத்தரும் பாடங்களை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும். இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரை நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிறை
வெளிப்பாடு அருளும் மொழி இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை, இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். அக்டோபர் 16. புனித மார்கரெட் மேரி அலகாக். பிரான்ஸ் நாட்டில் பர்கண்டியில் வாழ்ந்த கிளவுதே பிலிப்பர்ட் பெற்றோருக்கு கிபி 1647 ஆண்டு ஜூலை 22 நாள் பிறந்தார் மார்கரெட் மேரி அலகாக். சிறுவயது முதல் நற்கருணை ஆண்டவர் மீதும் மரியன்னையின் மீதும் பக்தியோடு இருந்த மார்கரெட் தன்னொடுக்க பயிற்சியினை கடுமையாக கடைபிடித்து ஆண்டவரிடம் ஜெபித்தார். கிபி 1671 ஆண்டு மே மாதம் 25 நாள் தன் 24வது வயதில் விசிட்டேஷன் துறவற சபையில் சேர்ந்த இவர் கிபி 1672 ஆண்டு நவம்பர் 6 நாள் திருவுடை அணிந்தார். கிபி 1673 ஆண்டு டிசம்பர் 27 நாள் ஆண்டவர் இயேசு இவருக்கு காட்சி அளித்து மக்கள் செய்கின்ற பாவத்தினால் வேதனைப்படும் தன் இதயத்தினை திறந்து காட்டி வேதனைப்படும் தன் இருதயத்திற்கு ஆறுதல் அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். கிபி 1674 ஆண்டு ஆண்டவரை காட்சியாகக் கண்ட அருட்சகோதரி அலகாக் உமது அன்பை எப்படிப் பெறுவது என்று கேட்க, அடிக்கடி நற்கருணை பெறுவதினாலும் குறிப்பாக மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையன்று நற்கருணை உட்கொள்வதினாலும் நற்கருணை ஆராதனையில் பங்கெடுப்பதினாலும் என் அன்பைப் பெற முடியும் என்று தெரிவித்தார். தனக்கு ஆண்டவர் அளித்த காட்சிகளை தன் ஆன்ம ஆலோசகரான அருட்தந்தை கிளவுதே தேலா கொலம்பியாரேவிடம் தெரிவித்த அருட்சகோதரி மேரி அலகாக் தந்தையின் அறிவுறுத்தலின்படி தான் கண்ட காட்சிகளை கடிதங்களாக எழுதினார். அருட்சகோதரி மார்கரெட் மேரி அலகாக்கின் கடிதங்கள் அனைத்தும் கிபி
1684ஆம் ஆண்டு வெளியிடப்பட குருக்கள் மற்றும் மக்களிடையே திரு இருதய ஆண்டவரின் பக்தி பரவியிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் திரு இருதய பக்தியினை பரப்புவதற்கு ஆர்வமுடன் உழைத்த அருட்சகோதரி மார்கரெட் மேரி அலகாக் கிபி 1690ஆம் ஆண்டு விண்ணகம் சென்றார். திரு இருதய ஆண்டவரை காட்சியாகக் கண்டு அவரது அன்பினை சுவைத்து திரு இருதய பக்தி உலகமெங்கும் பரவ காரணமாயிருந்த அருட்சகோதரி மார்கரெட் மேரி அலகாக்கினை திருத்தந்தை 13ஆம் ஆசீர்வாதப்பர் கிபி 1920ஆம் ஆண்டு மே 13ஆம் நாள் புனிதராக உயர்த்தி போலியோ நோய் தாக்கியவர்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித மார்கரெட் மேரி அலகாக் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது பாவ வாழ்விலிருந்து விடுபட்டு வேதனைப்படும் ஆண்டவரின் திரு இருதயத்திற்கு ஆறுதல் தருவோம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நம்மிடம் உள்ள உணவை மற்றவர்களோடு பகிர்ந்து மகிழ்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைய நாளிலே கடவுள் நம்மை எவ்வளவு அழகாக அற்புதமாக வழிநடத்தி இருக்கிறார், எவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார் எண்ணி பார்ப்போம். அவரை நாம் போற்றி புகழ்வோம், அவருக்கு நாம் ஆராதனை செய்வோம், அவரை நாம் ஒவ்வொரு நாளும் நமது வாழ்க்கையில் நாம் நினைவு கூர்ந்து நமது ஆண்டவருக்கு நாம் புகழ்பன் பாடுவோம். இன்றைய தினத்திலே நமது சமுதாயத்திலே ஊழல் லஞ்சம் ஒழிந்து நேர்மையான சமுதாயம் உருவாக வேண்டும் என்று சொல்லி நாம் மன்றாடுவோமா? எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, உண்மையை, நீதியை, நியாயத்தை, நேர்மையை இதோ இந்த சமூகத்திற்கு நீர் அடையாளமாக விட்டு சென்றிருக்கிறீரே. ஆனால் இன்றைய தினத்திலே எங்கள் நாட்டிலே ஊழல் பெருகி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு ஊழல் வாங்குபவர்கள்தான் காரணமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை விட இந்த ஊழலுக்கு அடிபணிந்து அதற்காக தங்களுடைய சுயநலங்கள், தங்களுடைய காரியங்கள் நிறைவேறினால் போதும் என்று சொல்லி அதற்காக பல நிலைகளில் துணை நிற்கின்ற மக்களாகிய நாங்களும் தான் துணை நிற்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். எங்களது தாய் நாட்டிலிருந்து ஊழலை நீர் அகற்றி நேர்மையும் நீதியும் அன்பும் நிறைந்த அற்புதமான புண்ணிய பூமியை நீர்தாமே எங்களுக்கு உருவாக்கி தர வேண்டும். எங்களது மக்களின் மனங்களிலே ஊழலற்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்கு நாம் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். நல்ல மனம் எங்களுக்கு வேண்டும் என்ற ஒரு அற்புதமான நிலையை எங்கள் ஒவ்வொருடைய மனதிலும் நீர் உருவாக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசியும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட்.